மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. நண்பர்களே, எப்படி இருக்கிறீங்க? விஜய் டாக்ஸ் 2.0 இது என்னுடைய புது சேனல். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா உள்ளூரில் இருந்து உலகம் பூரா நடக்கிற விஷயங்களை உங்கள் கையில் கொண்டாந்து சேர்க்கறதுக்கான உன்னதமான சேனலை தான் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. நான் போடுற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் எல்லாருமே தெரியும், நான் வந்து அரபு நாட்டில் இருந்து தான் இந்த வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு இப்போ அரபு நாட்டோட சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே தெரியும். ஏன்னா ஈரான் இஸ்ரேல் வார்னால பல பேர் இங்கே வந்து வேலை இழந்திருக்காங்க, வேலையை விட்டு ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ வேலை இல்லாமல் இங்கேயே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு சூழலில் தான் நானும் இருக்கிறேன். எஸ், கடந்த 2 மாதமாச்சு எனக்கு வேலை போய். அதனால் அந்த QR கோட் யூஸ் பண்ணி உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்கள் எனக்கு செய்யுங்க. ஹலோ மக்களே, நான் வெல்கம் டு விஜய் டாக்ஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ. ஒரு 2 நாளாக பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா வந்து திருத்தணி தொகுதி இவர் தனியாக நடந்து போகிறான்னு சொல்லி வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க, வைரல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸில் பார்த்தீங்கன்னா சரியாகவே செயல்பட மாட்டேங்கிறாங்க அப்படின்ற கம்ப்ளைண்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா ஒருத்தர் மேலே கஞ்சா கேஸ் இருக்குது, ஒருத்தர் மேலே அந்த கேஸ் இருக்குது, இந்த கேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஏதாவது மெசேஜ் பண்ணி ஒரு டென்ஷன் போயிட்டு இருந்தால் திடீர்னு TN 2026 படக்குழுக்காரன் வந்து அவன் ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டான். இப்படி எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸாகவே போயிட்டு இருந்தாலும் தளபதி வெளில வந்து அந்த க்ரௌடை பார்க்கும்போது நமக்கு வந்து அப்படியே எல்லாமே மறந்து போயிடுது. உண்மையாக சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படின்னு தெரில, எனக்கு அப்படி தான். ஏன்னா அப்படியே இந்த கவலைகள் எல்லாம் மறந்துடும். இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இந்த மனுஷனுக்கு மட்டும் எங்கேருந்தா ஏன் கூட்டம் வருது, எங்கேருந்தா வருது அப்படின்னு நமக்கு உள்ளுக்குள்ள அந்த தாட் ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. எங்கேருந்து வர்றீங்க, எங்கேருந்து வர்றீங்க எல்லாம் அப்படின்னு. ஏன்னா தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் இவ்வளோ கூட்டம் வருது, பாண்டிச்சேரியில் போனாலும் சரி பங்கம் பண்ணுறாப்புல வேற லெவல். இன்றைக்கெலாம் பாண்டிச்சேரி வந்து வேற லெவல். அது ஸ்டார்டிங்கில் என்ட்ரன்ஸ்லேருந்தே கூட்டம். பாண்டிச்சேரி தளபதி நுழையிற இடத்துல இருந்து அங்கேயே அவருக்கு வந்து வேலையெல்லாம் கொடுத்து வரவேற்பு ஆரம்பித்து அங்கேருந்து கூட்டம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பாட்டுக்கு போகிற வரைக்கும் அப்படி ஒரு மக்கள் வெள்ளத்தில் மிதந்து போகிற ஒரு மனுஷையா. மக்கள் வெள்ளத்தில் மிதந்து போகிறதுனா அது அவருக்கு மட்டும்தான் பொருந்தும். அப்படியே அந்த ரோட் ஷோ பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அந்த கூட்டத்தை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எல்லாமே மறந்து போயிடுது. தமிழக வெற்றி கழகத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்கா, உள்ளுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை இருக்கா. அட போங்கடா, உங்கள் பிரச்சனையை தூக்கி ஓரம் போடுங்க, நாங்கள் தளபதி தான், எங்களுக்கு தளபதி தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி வேறு லெவலில். இந்த அன்புலாம் கிடைக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாதுல்ல. ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்காரு அந்த மனுஷன். இன்றைக்கி ரோட் ஷோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சம்பவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்டபுளாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி சில சம்பவங்கள்லாம் வந்து கடுப்பாகவும் இருந்துச்சு. அந்த தளபதியோட உச்சபட்ச கோவத்தை இன்றைக்கி பார்த்துருப்போம். இது எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ப்ளஸ் பாண்டிச்சேரியில் அவர் என்ன பேசினார் அப்படின்றதையும் பார்த்துருவோம். நம்ம பிரச்சாரத்துக்கு போனோம்னா நம்ம தளபதியை பார்ப்போம், தளபதியை பற்றி நியூஸ் பார்ப்போம், அந்த க்ரௌடை பற்றி நம்ம பெருமை பேசுவோம், அவர் என்ன பேசுவான்னு பேசுவோம். ஆனால் இந்த HM மீடியாவுக்கு என்ன வேலை, அவங்களுக்கு வந்து எங்கேடா ஏதாவது பிரச்சனை நடக்குது அதை எடுத்து போட்டு வைரல் பண்ணலாம் பார்ப்பாங்க. அப்படி தான் ஒரு சம்பவம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். கார் மேலே வந்து தாவுறாங்க. என்னது, கார் மேலே வந்து தாவுறாங்க. எனக்கு இப்போ வர ஒரு சந்தேகம் வருது, உண்மையாலே இவங்கெல்லாம் விஜய் ஃபேன்ஸ் தானா, இல்லை இவங்களாம் கொண்டாந்து அனுப்பி விட்றாங்களா? ஏன்னா தாவைக்கா கொடியை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒன்று பண்ணினா உடனே விஜய் ஃபேன்ஸு தற்கொலைன்னு சொல்கிறது ஈஸி தானே. ஸ்டார்டிங்கில் விஜய் அவர்களை பார்க்குறதுக்கு வந்தாங்க, பசங்கள்லாம் தாவுனாங்க, எல்லாமே ஒத்துக்கிறோம். அதெல்லாம் ஸ்டார்டிங்கில் இருந்துச்சுன்னே கூட வச்சுப்பேன். ஆனால் இப்போ போக போக நம்ம பசங்க வந்து ஆல்மோஸ்ட் எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. அவர் வந்து பக்கத்தில் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க, ஆசைப்பட்றாங்க. ஒழிய இப்படி கார் மேலே தவறுது, வேனு மேலே ஏற அளவுக்குலாம் வந்து இப்போ தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு பசங்க இல்லை அப்படின்னு நான் நம்புகிறேன். தொண்டர்கள் இல்லை அப்படின்னு நான் நம்புகிறேன். அவர் வந்து அவர்கிட்ட பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கணும், அதெல்லாம் ஓகே. பட் இப்படி வந்து விழுகிறது பார்த்தா நமக்கு சந்தேகமாக இருக்குது. வேணுக்குன்னே வந்து விழுகிற மாதிரி இருக்குது. நீங்கள் நல்லா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், வேணுக்குன்னே வந்து விழுகிற மாதிரி இருக்குது. ஏதோ தீய சக்தியின் சதி வேலைன்னு நினைக்கிறேன். அவங்க தான் பாண்டிச்சேரினா சொல்ல வேண்டாம், ₹230 கிடைக்கிற இடம் வாங்கி ஊற்றி விட்டுட்டே போய் ஏதாவது பண்ணுங்கடான்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்களே, இல்லை யாருக்கு தெரியும். தீய சக்தி எல்லாமே பண்ணும். அப்புறம் தளபதியோட ஒரு சில நெகிழ்ச்சியான சம்பவங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன். அப்படியே இந்த வீடியோ பாருங்கள், ஒன்றுனா நான் போடுறேன். அந்த ஒரு பொண்ணு வந்து ஓடி வர்றாங்க, அந்த ஓடி வந்து அந்த மாலையை கொடுக்குறாங்க, அதை வாங்கி போடுறதா இருக்கட்டும். அந்த பொண்ணுக்கு அவ்வளோ சந்தோஷம். என்னம்மா இப்படி பைத்தியமாக இருக்குது, என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களேம்மா, அப்படி தான் இருக்குது. அதனால தான் இவங்களுக்கு காண்டாகுது. அதனால தான் ஏதாவது கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி இந்த பிள்ளைங்களை ஏதாவது ட்ரிகல் பண்ணி விடலான்னு இந்த பொன்ராஜ் மாதிரி ஆளுங்க வந்து வீம்புக்குன்னு பண்ணுறாங்க. இன்றைக்கி பொன்ராஜ் மட்டுமா பேசுகிறான், எல்லா விக்காலு பேரும் பேசுகிறாங்க, இன்க்ளூடிங் சீமான் முத கொண்டு. அதனால் வந்து என்னவா இப்படி பண்ணுறீங்களேமான்ற மாதிரி தான் இருக்குது. வயிற்றுச்சலில் சாவுங்க.
அதையே பண்ணி அந்த கண்ணாடி ஒருத்தர் தூக்கி போடுறாப்புல, அந்த கண்ணாடியை வாங்கி போட்டு ஆக்சுவலி இந்த மியூசிக்கோட நான் பார்த்தேன், செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதில் போட்டோம்னா காப்பிரைட் அடிச்சிடுவாங்க மியூசிக்கு. அதனால் அப்படியே அந்த 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 வீடியோ மட்டும் பார்த்தீங்க. அது அந்த ஒரு அப்படியே வந்து எப்படி சொல்கிறதுன்னா, அவர் அன்பு வந்து எப்படி காட்டுறதுன்னு எங்களுக்கு தெரியல. அது வந்து சில பேர் துண்டை தூக்கி போடுறாங்க, சில பேர் கண்ணாடி தூக்கி போடுறாங்க. பார்த்தீங்களா, இந்த சீன் பாருங்கள். தளபதி ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காரு, உட்காந்து வண்டியில் ஜூஸ் குடிச்சிருக்காரு போல இருக்கு. அந்த பக்கம் ப்ரெஷரி போட்டார், வெயிலில் வண்டி மேலே உட்காந்துட்டு வர்றாங்க. இங்கேருந்து தாவி கொடுக்குறாரு மனுஷன். அந்த மனசு தாயா யாராவது இதான் பண்ணுவாங்களா? எவ்வளோ பெரிய ஸ்டாரு, எந்த இடத்துல இருக்க வேண்டிய ஆள், இப்படி வந்து இப்போ மக்களோட மக்களாக நில்லுங்கடா, மக்களோட மக்களாக நில்லுங்கடா, மக்களோட மக்களாக தான்டா இருக்கிறாரு. அவர் விடுங்கடா, அவர் மக்களோட மக்களாக இருப்பார்றா. இன்னும் கூட அவர் ஆசை தான் இருக்குது. ஆக்சுவலி வந்து அவர் போலீஸ்காரங்கிட்ட ரிக்வஸ்ட்லாம் கேட்டிருக்காரு, நான் நடந்து போய் மக்களை மீட் பண்ணி பேசணுன்னு. அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஐயா சாமி, நீ வண்டிகளை போகிறதுக்கே எங்களால் உனக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல, எங்கேருந்து வர்றாங்கன்னே தெரிய மாட்டேங்குது, ஜோம்பிஸ் மாதிரி ஓடி ஓடி வர்றாங்கலாம், எங்களால் தயவு செஞ்சு எங்கள் நிலைமையை புரிஞ்சுங்க, எங்கள் நிலைமையை புரிஞ்சுங்கப்பா ப்ளீஸ் அப்படின்னு தளபதிக்கிட்ட வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் கெஞ்சிருக்காங்க போல இருக்கு. முடியல, எங்களால் எல்லாம் சமாளிக்க முடியல, அந்த கூட்டத்தை எங்களால் சமாளிக்க முடியல. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், எல்லாருக்குமே இது வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லாருக்குமே இது இந்த மாதிரி ஒரு அரசியல் தலைவர் வந்து களத்தில் இறங்கும்போது இப்படி மக்கள் போய் விழுந்து விழுந்து மொச்சு பார்த்ததெல்லாம் கிடையாது. ஸோ அதனால் இவங்களுக்கே இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த மாதிரி க்ரௌடு டக்கு டக்குன்னு மொத்தமாக வந்துட்டாங்கன்னா பப்ளிக் என்ன பண்ண முடியும்? பப்ளிக் மேலே கையும் வைக்க முடியாது. வச்சா ஓட்டு கொஞ்சம் நஞ்சம் விழுற ஓட்டு திமுகக்கு இல்லாமல் போயிடும். அதனால் அந்த பிரச்சனையும் இருக்குது. எப்படி பல சிக்கல் இருக்குது. இது மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். ஐயோ சத்தியமாக அதனால் கெஞ்சி கூத்தாடி அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டாங்க பொழுது. அதனால் தளபதி வந்து வாக்கிங் போகாமல் வண்டியில் போயிட்டுருக்காரு. இருந்தாலும் நான் இதை சொன்ன அந்த ஜூஸை வந்து ஷேர் பண்ணிக்கிறாரு பாருங்க, இந்த மனசு தாங்க. சரி, தளபதி மேலே பாசத்தில் ஒருத்தன் மாலையை தூக்கி போடுறான், துண்டை தூக்கி போடுறான், கண்ணாடியை தூக்கி போடுறான், அதெல்லாம் ஓகேடா. ஆனால் ஒருத்தன் ஒன்று தூக்கி போட்டான் பாருங்க, அதை கொஞ்சம் பாருங்களேன். ஆடாப்பா இடை தர்பூசணி தூக்கி போடுறான். அது உள்ளே போய் விழுச்சு, அவர் பார்க்க கூட இல்லை, அது உள்ளே போய் விழுந்துருச்சு. அதாவது இப்போ இதில் என்ன மேட்டர்னா, இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு அவன் ஃபேன் அந்த பேஸில் வந்து தர்பூசணி தூக்கி போட்டதை வந்து அக்கறை பாசனம் நம்ம எடுத்துக்கிட்டா கூட, வேறு எதையாவது உள்ளே வச்சு தூக்கி போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? தீய சக்தியின் சதிவேல இருந்துன்னு என்ன பண்ணுறது? 3 பேர் செக்யூரிட்டி உட்காந்துருக்கீங்கப்பா, பாதுகாப்பு கொடுங்க, அதுக்கு தான் சொல்கிறோம், பாதுகாப்பு கொடுங்க. அட்லீஸ்ட் அவர் நிற்கிற அந்த இடத்துக்கிட்ட அந்த ஃப்ரேம், அது அவர் நெஞ்சு வரைக்கும் ஒரு ஃப்ரேமுக்கு வந்து இது போடுங்க, கண்ணாடி ஏதாவது போடுங்க அந்த வண்டி மேலே. ஏன் இப்படி பண்ணுறீங்க? கேட்க மாட்டேங்கிறீங்க. உசுறு முக்கியமையான்னு சொன்னால் இவனுக்கு புரிஞ்ச மாட்டேங்கிறீங்க. தமிழகத்துக்கெல்லாம் அந்த வீடியோ பார்க்குதா இல்லைன்னு எனக்கு தெரில. தலைவரே, நீங்கள் வந்து இது பாருங்கள், ரொம்ப சீரியஸாக அப்படியே கேஷுவலாக இருக்கிறீங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது பார்த்துங்க. அப்புறம் காண்டாயிரும், நமக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அந்த தளபதியோட உச்சபட்ச கோவத்தை பார்த்துருக்கீங்களா? நீங்கள் படத்தில் பார்த்துருப்போம், நேரில் பார்த்துருக்கோமா? நேரில் ஒரு வாட்டி ப்ரெஸ் ரிப்போர்ட் நடக்கும்போது, பழைய ப்ரெஸ் ரிப்போர்ட்டில் வந்து பயங்கரமாக சவுண்டு விட்டு ஒரு வாட்டி கத்திருப்பார் தளபதி. அந்த ஏஜ்லேயே அவருக்கு எந்த அளவுக்கு கோவம் வரும் அப்படின்றது வந்து நான் சொல்ல வேண்டாம், அவங்க அப்பா சொல்லுவார் பாருங்க. ஆனா வெளியில இருந்து பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியல, யாரும் பேசவே மாட்டாரு. ஐயோ, ரொம்ப கோவக்காரன், ரொம்ப கோவக்காரர் அவர். அது வெளியே தெரியாது. வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சைட்லேருந்து தளபதியை பார்க்கறதுக்கு வண்டியை நோக்கி ஒரு வயசானவர் வர்றாரு. அந்த வயசானவரை வந்து போய் தள்ளி விட்டான் அந்த கருப்பு சட்டை போட்டிருக்க காவக்காரன். வந்துச்சு பாருங்க ஒரு கோவம், என்ன திட்டினாருன்னு தெரியல, எதுவும் கெட்ட வார்த்தை போட்டு திட்டினாரா, என்ன திட்டினாருன்னு தெரியல. ஆனால் செம்ம கோவம். அந்த எக்ஸ்பிரஷனில் பார்க்கும்போது நமக்கு தெரியுது தளபதி செம்ம டென்ஷன் ஆகிட்டாருன்னு. ஏன்னா இதுதான் வந்து ஒரு தலைவனுக்கு தேவை. மக்கள் மேலே அக்கறை இருக்கணும், மக்கள் மேலே அன்பு இருக்கணும். அவரை பார்க்க தான் வர்றாங்க, அவரை நோக்கி தான் வர்றாங்க, அவருக்காக தான் வர்றாங்க. அப்படின்னும் போது அவரை பார்க்க வரணும்னு நீ பிடிச்சி தள்ளின வச்சுன்னா என்ன அர்த்தம்? அஃப்கோர்ஸ் இவருடைய பாதுகாப்பு முக்கியம், ஆனால் அவங்கள தடுக்கலாமே ஒழிய தள்ளக்கூடாது. அதை வந்து காவல் பண்ணுறவங்க புரிஞ்சுக்கணும். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த கூட்டத்தில் அவங்களும் வந்து ஸ்ட்ரெஸ்ட் ஆகிடுவாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே, என்ன பண்ணுன்னு தெரியாமல். ஆனால் அதுக்காக வயசானவர்னு போட பார்க்காம தள்ளுறது வந்து நான் ஒத்துக்க மாட்டேன். அது வந்து அவருக்கு எதாவது ஆயிருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? சும்மாவே ஏதாவது சம்பவம் கிடைக்காதா அப்படின்னு அலைஞ்சிட்டு திரியிறாங்க எல்லா மீடியா காரணம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி விட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? அதனால் அந்த ரிஸ்க்கை நம்ம எடுக்க முடியாது. தளபதியோட கோபம் நியாயமானது, அது மக்கள் மேலே இருக்க அன்பு. சரி, இன்றைக்கி தளபதியே எல்லாம் போயிட்டார், பாண்டிச்சேரியில் பிரச்சாரம் பண்ணார். 9ஆம் தேதி எலெக்ஷன் அன்றைக்கி ஓட்டு போட போகிறாங்க. அப்போ இன்றைக்கி என்ன பேசியிருக்காரு, என்ன முக்கியமான விஷயம்? தளபதி டிவிக்கே வந்து பாண்டிச்சேரியில் சாதிக்குமா, இல்லை டிவிக்கேவே பாண்டிச்சேரி சோதிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா,
பாண்டிச்சேரி பார்த்தீங்கன்னா அது இத்தினோண்டு நாடு, மொத்தமாகவே 30 எம்எல்ஏ தான் அங்கே கேண்டிடேட்டு. அதில் நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி வீடியோவில் போட்டு சொல்லியிருப்பேன், இருந்தாலும் நான் திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன். அந்த 30 பார்த்தீங்கன்னா 30 கேண்டிடேட்டுக்கு அங்கே 3 கூட்டணி இல்லை 4 கூட்டணி கூட இருக்குது. ஒன்று என்டிஏ, இன்னொன்று வந்து காங்கிரஸ், திமுக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சசிகலா மேடம் வேறு இருக்கிறாங்க போல இருக்குது. இப்போ தமிழக வெற்றிகளும் சேர்த்து அது ஒன்று, ஞாயிற்றுக்கிழமை மொத்தம் 5 கட்சிகள் அங்கே வந்து போட்டி போடுது. பட் இதில் இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா என்டிஏ தான். ஏன்னா அங்கே என்ஆர் காங்கிரஸில் அவர் ரங்கசாமி இருக்கிறாப்புல, அப்புறம் வந்து பிஜேபி அவருக்கு ஒரு 10 சீட்டு, அதிமுக 2 சீட்டு, அப்புறம் நம்ம ஆதவர்ஜா மச்சான் இருக்கிறார் பார்த்தீங்களா, அவருக்கு ஒரு கட்சி, அவருக்கு 2 சீட்டு. அது ஒரு சைடு போயிட்டுருக்கு. அங்கே ஜெயிச்சாங்கன்னா, ஏன்னா இவர் ரங்கசாமி தான் இப்போ சிஎம்மாக இருக்கிறார், அவர் தான் திரும்பி சிஎம் வருவார். பட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, யார் திமுக காரங்க. ஆனால் திமுக இவங்களோட நியாயம் உலகமாக நியாயம். இங்கே பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லாமல் விடுதலை சிறுத்தை போய் திமுகவில் கூட்டணி வச்சுக்கிட்டு 8 சீட்டை வாங்கிட்டு ஒட்டிக்கிட்டு கிடக்கு. ஆனால் அங்கே வெட்டிக்கிட்டு கிடக்கு. அங்கே வெட்டிக்கிட்டு தனியாக தான் நிற்கிறாரு திருமாவளவன். காங்கிரஸும் திமுகவும் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் கூட்டணி, அங்கே காங்கிரஸ் தான் மெஜாரிட்டியாக இருக்க வேண்டியது. அதனால் என்ன பண்ணுறாங்க, எனக்கு சீட் அதிகம் கொடுன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கூட சண்டை போட்டு திரிகிறாங்க திமுகவும் காங்கிரஸும். இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் எதிர்த்து திமுகவே நிற்குது. அடா பாதிகளா, என்னடா அவங்க அரசியல் நியாயம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்படி அல்லோல கில்லோல பட்டுக்கிட்டு இருக்க அந்த அரசியல் களத்தில் தமிழக வெற்றி கழகம் நுழைஞ்சவொடனே இப்போ அந்த மக்கள் செல்வாக்கை பார்த்தோன்னே கண்டிப்பாக இவங்களாம் மிரண்டு போயிருப்பாங்க. அங்கே வந்து 10 சீட்டு தளபதி தீவிக ஜெயிச்சிச்சுன்னா போச்சு, வேறு யாரும் எதுவுமே பண்ண முடியாது. தளபதி தான், அவர் சொல்கிறது தான், அவர் வைக்கிறது தான், அவர் தான் சிஎம். அவர் யார் சொல்கிறாரோ அவர் தான் சிஎம். யார் வேணால் சிஎம் ஆக்கலாம். புஷியானது கூட ஆக்கி விட்டு வேலை. நான் ஆல்ரெடி அங்கே எம்எல்ஏ வேறு இருந்தார். ஆனால் வீட்டு அட்ரஸ்லாம் மாற்றிட்டாருன்னு கேள்விப்பட்டேன் அஃபிடவிட்டில். என்னைக்கோ அது வந்து டிவிக்கோடைய தலைமை பிரச்சனை. ஸோ அவங்க அதை முடிவு பண்ணிப்பாங்க. பட் இங்கே ஆனால் அங்கே வந்து அவர் அறிக்கைகள் வந்து கொடுத்தாரு. ரொம்பலாம் அறிக்கைகள் பார்க்கும்போது பெருசாக ஒன்றும் இல்லைப்பா, என்னமோ 1-2 இது திட்டம் மாதிரி தான் இருக்குது அப்படின்னாரு. ஆனால் அதுதான் அந்த ஸ்டேட்டுக்கு தேவை. ஏன்னா நம்ம தமிழ்நாடு மாதிரி கிடையாது. அது வந்து டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு யூனியன் பிரதேசம். அது வந்து அந்த யூனியன் பிரதேசத்தை மாநில பட்டியலில் மாற்றி கொடுங்க அப்படின்றது தான் முதல் கோரிக்கையாக வைக்கிறாரு. அது கிட்டத்தட்ட 20-25 வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதை செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதை செஞ்சு கொடுத்துனாங்கன்னா இப்போ எப்படி இங்கே தமிழ்நாட்டில் சிஎம்க்கு எல்லா அதிகாரம் இருக்கோ அதே மாதிரி அந்த சிஎம்க்கு எல்லா அதிகாரம் போயிடும். ஆனால் இப்போ அங்கே பாண்டிச்சேரியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிஎம்க்கு முழு அதிகாரம் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய ஆளுநருக்கு தான் முழு அதிகாரம். அவர் சொல்கிறத தான் நீங்கள் செயல்படுத்த முடியும், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி ஒரு ஆளுநராக இருந்தப்போ, கிரண்பேடி இருந்தப்போ தான் இந்த ரேஷன் கடை இஷ்யூ வந்துச்சு. அதை தான் இன்றைக்கி திருப்பி ஹைலைட் பண்ணி பேசியிருந்தார் தளபதி அவர்கள். ரேஷன் கடை இஷ்யூ ஏன் என்னன்றதை நான் ஒரு வாட்டி பாண்டிச்சேரி தளபதி போயிட்டு பேசிட்டு வந்து முடிச்சதுக்கப்புறமே நான் வீடியோ போட்டிருந்தேன், ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து. இருந்தாலும் அவர் வந்து தப்பாக பேசுகிறார், அவருக்கு தெரியாமல் பேசுகிறாரு, பயங்கரமாக ட்ரோல் பண்ணாங்களே. ஆனால் அந்த நாக்க பிடிக்கிற மாதிரி கேட்டார், ஏன்டா என்ன ட்ரோல் பண்ணீங்களா? ஓகேடா, நான் தப்பாக கூட சொல்லிட்டோம், பரவாயில்ல. விகடன் சொன்னாப்புல என்ன மாதிரி வாய மூடிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒட்டுமொத்த பேரையும் கேட்டார். அதுக்கு இவங்க தான் வந்து பதில் சொல்லணும், சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எஸ்எஸ்ஆர் டேக்ஸை பற்றி சொன்னார்ல ஸ்டாலின் சார், டேக்ஸு 1.5 லட்சம் கோடி போகுதுன்னு, அதை பற்றி ஏதாவது பேசினாங்க? ஏதாவது கேட்டாங்க? கேட்க மாட்டாங்க. அதை பற்றிலாம் பேச மாட்டேன். பேசுனா எங்கள் அப்பா குதிரைக்குள்ள வெளில வந்துருமே, நான் திருடி வச்சிருக்கேன்றது தெரிஞ்சிருமே, அதனால் அதெல்லாம் பேச மாட்டாங்க. எதெல்லாம் பேசணுமோ அதெல்லாம் பேசவே மாட்டாங்க. எங்களை மேலே குறை சொல்கிறீங்க, அட்லீஸ்ட் பழி சொல்கிறோம்னா சொல்லணும்ல. இவர் சும்மா வீண் பழி சொல்கிறாரு, அவ்வளோ காசு நாங்கள் திருடலைன்னா சொல்லணும்ல, சொல்ல மாட்டாங்க. ஏன்னா திருடனுக்கு தேல் கொட்ட மாதிரி பொத்துக்கிட்டு இருக்கணும், அப்படி தான். அதே தான் இந்த ரேஷன் கார்டை மாற்றோம். அவர் சொன்ன மாதிரி அந்த கட்டத்தில் ரேஷன் கார்டு இருந்தப்போ இவங்க சும்மா இருக்க மாட்டாமல் ஊழல் பண்ணுறது, அரிசி மாற்றி விடுறது. உங்களுக்கு தான் தெரியுமே, ரேஷன் கார்டில் 10 கிலோ அரிசி போடணும், 9 கிலோ தான் போடுவாங்க, மீது 1 கிலோ தூக்கி மாற்றி விடுவாங்க. பருப்பு அதே மாதிரி தான், எண்ணெய் அதே மாதிரி தான், எல்லாத்துலேயும் கொள்ளையடிச்சு கள்ள மார்க்கெட்டில் விற்று இது காசு பார்க்குறது. அதனால அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, ஆளுநர் தான் இருந்தப்போ, எப்பா நீ ரேஷன் கார்டு இருந்தால் தானே கொள்ளையடிக்கிற, மூடு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் மூடி காசு அக்கௌண்ட்டில் போட செஞ்சு. ஆனால் அந்த அக்கௌண்ட்டையும் கடைசியில் திருப்பி ஒன்று சேர்க்கலை. ஸோ ஒட்டுமொத்தமாக அங்கே ரேஷன் கார்டே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ அதை வந்து ரெடி பண்ணி தரணும் அப்படின்ட்டு இருக்காரு. அப்புறம் அங்கே யூனிவர்சிட்டி வரணும்னு சொல்லியிருக்காரு. அதற்கப்புறமா மானியம் கொடுக்குறது டீசல், பெட்ரோலுக்கு, டீசலுக்கு, மீன் பிடிக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி அந்த ஸ்டேட்டுக்கு, அந்த யூனியன் பிரதேசம், அந்த ஸ்டேட்டுக்கு தேவையான விஷயங்களை மையப்படுத்தி தான் வந்து பிரச்சாரமாக கொடுத்துருக்காரு, தேர்தல் அறிக்கையாக கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக நம்ம தமிழ் வெட்டிகளுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு அங்கே இருக்குது, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து தமிழ்நாடும் பார்க்கும், பாண்டிச்சேரியும் பார்க்கும். மக்களே, ஓவரால் இன்றைக்கி அவ்வளோதான் வீடியோஸ். இந்த பாண்டிச்சேரி பயங்கரமாக பங்கம் பண்ணார் தளபதி அப்படின்றதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நெக்ஸ்ட்டு இன்னி நம்மளோட எலெக்ஷன் தான் இருக்குது, 23 நமக்கு தேர்தல் வருது, அன்றைக்கி தான் ஓட்டு போட போகிறோம். இன்னும் தளபதி அவர்கள் பல இடங்களுக்கு போக வேண்டியிருக்கு. இப்போ தான் திருச்சியில் முடிச்சிருக்காரு, இன்னும் அந்த சைடு போகல, அந்த கன்னியாகுமரி ராமநாடு சைடு போகல. அநேகமாக அதெல்லாம் வந்து அடுத்த திட்டத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன், அவர் போகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தேதி என்ன நாளா, நம்ம நாள் நினைக்கிறேன். ஸோ இன்னும் நமக்கு ஒரு 15 நாள் இருக்குது, அட்லீஸ்ட் ஒரு 2 வாரம் இருக்குது. இந்த 2 வாரத்துக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் தமிழ்நாடை போய் கவர் பண்ணிடுவார் அப்படின்னு நான் நம்புகிறேன்.
போய் ஒரு நின்னா தான் அங்கே இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸும் வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆவாங்க அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. தமிழக வெட்டுக்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு தமிழக வெட்டுக்களத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் எல்லா கட்சியிலும் இருக்கிறது தான். ஸோ அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகே கைஸ், ஸோ see you in another video. Love you all. Take care. Bye bye. Yeah.